எல்லாரும் வந்து வண்டி ஓரம் கட்டுங்கடா. இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு கிளாஸ் ஏத்தி விடுறா. சார் கொஞ்சம் அம்மா பார்த்து வந்தேன். என்ன கொல்லாம போக மாட்டானுங்க போல இருக்கு. சார் இப்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே, லேட் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி வா போலாம். சார் அங்க பாருங்க, ஒரு கார் திருட்டு முடி முடிக்குது. யார் சார் நீங்க? தொழிலதிபர் சண்முகம். இந்நேரத்துல உங்களுக்கு என்ன வேலை? கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்படியா? டிக்கியை கொஞ்சம் திறந்து காமிங்க. யோ அந்த டிக்கி சாவி குடியா. திறக்க முடியலையா? ஆமா திறக்க மாட்டேன். வேண்டாம் நான் திறக்கிறேன். சோ ஹலோ ஜிந்தாவோட கையால் தப்பிச்சிட்டானா? அந்த கொலைகார பசங்க விடியற வரைக்கும் போக மாட்டானுங்க போல இருக்கு. அம்மா நான் பவசிங் வந்திருக்கேம்மா. அம்மா நான் பவசிங் வந்திருக்கேன். அம்மா நான் பவசிங். பகவத்சிங் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் கொடியேற்றுறது என்னுடைய வழக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி கொடியேற்றுறதுன்னா சார் ஜிந்தாவோட கையால குத்தி கொண்டுட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறது என் வேலை. நீங்க போங்க சார். ஓகே வர்றேன். என்ன நடந்துச்சு? யார் கதை வெளியே போட்டுனா? சொல்லுங்க, அழுதுகிட்டே இருந்தா அப்படியே. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையை பார்த்துட்டாங்க. அதனால
வருதுன்னு அத்தை உள்ள போட்டி வச்சுட்டு வெளியே போனவங்கதான் இன்னும் காணோம். பகவத் சிங், தாயை விட தாய் நாடு பெருசு, தாய் நாட்டை விட தாயின் மணிக்கொடி பெருசு. நேத்து நைட் டியூட்டில இருந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இங்க வந்திருக்கான். யார் அவன்? தொழிலதிபர் சண்முகம். சண்முகம் எங்க? ஹலோ, தொழிலதிபர் சண்முகம் தான் பேசுறேன். நாளைக்கு எங்க ஃபேக்டரிக்கு வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே? எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்கடா சண்முகம்? நான் தான் சண்முகம்.